அப்ப நான் சோடா குடிச்சிட்டுமா? குடிங்க. என்னங்க, முதல்ல கதவை சாத்துங்க. சொல்லி பிக்சர் மாதிரி அடிச்சு மோதிட்டு வரீங்க. ஏயா இது என்ன குடும்ப பொண்ணுங்க தங்குற ஹோட்டலா இல்ல குட்டிகளை ஒதுக்குறாமா? ஹாட்டா டிஸ்கஷன் நடக்குது. ஷார்ட்டா எங்க வைக்கிறான் பாரு. எந்த குட்டியை யார் கடத்திட்டு வந்தா? நீதாண்டப்ப அம்பி ஒரிஜினல் பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப ஒன்சுமார் கல்யாணம் நடத்துங்க. ஏன் ஏஜ் வந்த பொண்ணோட நாங்க இருக்கோம். உங்களை பார்த்து அவளே ஏதாவது சேஞ்ச் ஆயிட்டான்னா? அப்பே அம்மா நான் இங்க தாண்டி இருக்கேன். இருக்கியோ பழைச்சேன். இந்த கண்டாவி எல்லாம் பாக்காத. ஓடி வந்தவா புத்தி நோக்கம் வந்துட போறது தெரியுமா? யோ சப்பரா கட்ட யார் ஓடி வந்தவங்க? அப்பா கல்யாணம் பண்ணி அனிமூனா வந்த. ஆனா ஏப்பா இன்விடேஷன் தாலி கட்டிவிட்டு யோ வாபஸ் வாங்கியா? மான நஷ்ட வழக்கு போட்டு எல்லா பையனையும் கூழ்ல நிறுத்தி விடுவேன். நான் யாருன்னு நினைச்சேன்? யாருங்கண்ணா? யோ நான் யார் தெரியவில்லை. பிரபல கிரிமினல் லாயர் சட்டநாதனின் ஒரே மகன் சரவணன் பிஎம்பிஎல். எல்லா பையனுக்கும் நோட்டீஸ் விடுவேன். தியேட்டர் வாசல்லையா? என்ன அவ்வளவு பெரிய நோட்டீஸ்? பெரிய வக்கீல் பிள்ளையாண்டான்னா பொண்களை கடத்தலாமோ? இந்தாமா கடக்கிறதுக்கு நான் என்ன கள்ள சாராயமா? இவருடைய ஒன்லி வைஃப், ஒரிஜினல் வைஃப். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து மூணு முடிச்சு போட்டுக்கிட்ட ப்ராப்பர் வைஃப். ஆதாரம் என்ன? எனக்கு கூட தான் எத்தனையோ பேர் தாலி கட்டி இருக்காங்க. நாடகத்துல அதெல்லாம் தாலி ஆயிடுமா? சாட்சி என்ன? அந்த இடத்துல தான் கவனிக்கணும். 10 மீன் நாங்க எப்படி நம்புறதே? அதுக்காக மதுரையை எரிக்க சொல்றியா? இல்ல நான் சத்தியம் உயிருக்காக யமதர்மன் கிட்ட வாதாட சொல்றியா? பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் காணும். நம்ம மேரேஜ் போட்டோம் கொஞ்சம் எல்லாரும் பார்த்தோன்னே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு சலாம் போடணும். இல்ல நோட்டீஸ் விடுவேன். நீ பாகவதனாயா அடிக்கடி வந்து குத்தி விட்டிய. இப்ப போட்டோ காட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சக்கரத்தனமா பேசணும் ஐயா. அத நான் வர்றதா நீ வர்றியா? அந்த இடத்துல தான் கவனிக்கணும். மகாபாவம் மகாபாவம். சத்தியமான தம்பதிகளை சந்தேகப்பட்டுமே யமலோகத்துல எத்தனை சாணி உருண்டிய திங்கணுமோ? அதான் இந்த ஹோட்டல் சாப்பாட்டே திங்கறமே. வாங்கோ அம்மாடி வர்றேன் கண்ணே. எங்களை நீங்க மன்னிக்கணும். இன்ட்ரெஸ்டிங் சீன். எக்ஸ்கியூஸ் மீ. பாதியில கட் ஆயிடுச்சு. வர சார். தம்பி என்ன வாடகை காணும். பாக்கி அப்படியே நிக்குது. அந்த இடத்துல தான் கவனிக்கணும். நான் வரேன். இது பாருங்க மானம் போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். வாங்க போலாம். போகணும்னா வாடகை கொடுக்கணும் இல்ல? வாடகை கொடுக்க ஏது பணம்? அத பரிசு தொலைச்சிட்டனே. இப்ப பணம் வேணும்னா 490 வரணும். ஐயோ 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 ஊருக்குறாங்களே. ஐயோ 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 பிராக்சர். பயம் ஒண்ணு இல்ல. நீங்க மெட்ராஸ் கூட்டு போலாம். ஐயோ மெட்ராஸ்ல நான் போக மாட்டேன். மெட்ராஸ்ல கடை வாங்கி இருக்கிறியா? ஐயோ கால் வாங்கி இருக்கிற நேரத்துல கடை வாங்கி இருக்கியான்னு கேக்குறீங்களே. ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேண்டாம். அப்பா எனக்கு வரணும்ன்றியா? எனக்கு ஐயோ என்னங்க நீங்க? உள்ள அப்பா அம்மாங்கறான் வலியால துடிக்கிறான். துடிப்பாண்டி துடிப்பான். நாடகத்துல கைய தட்டுறான். ஒன்சுமோர் கேக்குறான். உணர்ச்சி வசப்பட்டு குரங்கு போய கண்ட இடத்துல குதிச்சு ஸ்டேஜ பொத்துக்கிட்டு வந்து விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டதும் இல்லாம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காலை மேல வேற வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஆமா இவருக்கு வேண்டியவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருக்காங்களா? மூதேவிக்கு கண்ட இடத்துல இருக்கான். மெட்ராஸ்ல தான் படிக்கிறான். இன்னைக்கே அவனை தூக்குறேன். என்னென்னமோ பெறாத்தானே. வலி தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்களேன். வலி தெரியாம இருக்கணும்னா கணிசமா கொஞ்சம் பிராண்டி தாங்கல. பிராண்டி நோயாளி தரலாம் சித்தப்பா. ஐயடா இருங்க நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். கொஞ்சம் கையை கண்ணு நல்லா அழுத்து பிடிங்க. அழுத்து. ஐயோ ஐயோ இதென்ன இன்ஜெக்ஷன் போட மாதிரி தெரியலையே. மாட்டுக்கு லான அடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஏங்க நீங்க அலையறீங்க? கிடைச்ச நரக்கணும் குத்துங்களே. ஐயோ நான் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அவர் மயங்கிடுவாரு. அப்படியே மெட்ராஸ் கொண்டு போயிருங்க. ஐயோ மெட்ராஸ்க்கா? நான் மாட்டேன் நான் மாட்டேன். ஐயோ குத்தி விட்டாங்க. ஐயோ மெட்ராஸ் மாட்டேன் நான் மாட்டேன். மண்மேலே மண்மேலே सारी दुनिया की हम भगवान है. आना प्यारी उनकी हम दरबान है. हम दरबान है दरबान है. मन मेरे वंदरा எதுக்காக வறட்சி வந்தது? இதனாலதான். உங்களுக்கும் தாங்க முடியலையா? அதனாலதான் பரப்பிட்டா.
இல்லைங்க, யாருகிட்டையும் கடை வாங்க முடியலைங்க. கட்டணா? ஆமாங்க, வாடகை பணத்தை கொடுத்துட்டு ஓடிடலாம்னு நினைச்சாங்க, பணம் இல்லைங்க. அத்தாச்சி, நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆத்துக்கு போய் அதுலயே அனுப்பிச்சுடுவேன். அச்சோ, இப்ப போய் என்னண்டா கேக்குறே? இந்த குச்சேரன் கதையை காலட்சேபமா பண்ணாதீங்கோ பண்ணாதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுட்டேன். கேட்டார் அந்த மனுஷன். 10 நாளா குச்சேரன் கதையை பண்ணிட்டு 15 நாளா பணத்துக்காக நடையா நடந்துட்டு இருக்க. நேக்கு ஒண்ணு தோன்றது, ஒண்ணு பண்ணட்டுமா? ஒண்ணு பண்றேன்னு. மாமி, ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீமா, எனக்கு மைத்துனர் மாதிரி. என்னது? 2 பேரும் ராதாகிருஷ்ணனா? அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன், நீங்க வாங்கோ. மாமி, எனக்கு மைத்துனர் மாதிரிடிமா. இந்த வயசுல கடத்தலாம்? ஐயோ சின்னம்மா, மாமி கருணை இல்லையா? 490 நீங்க 2 பேரும் எதிரியா ஆச்சு. என்ன அடிக்கிறவங்க மாத்திரம் ஏன் ஒண்ணு சேர்த்துக்கு? யாரா ஒண்ணு சேர்ந்தா? யாரு ஒண்ணு சேர்ந்தா? உங்ககிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு இவன் யாரோ நான் யாரோ? தடிக்கு தடி, அடிக்கு அடி. எங்க தேடி, எங்க ஐயோ சொல்லி தொலையேண்டா. செல்லவே சொல்லேண்டா. சொல்றேன். அவங்க 2 பேரும் ஹோட்டல் குல்மால்ல இருக்காங்க. எங்க இருக்கு? கொலகாரம்பேட்டை காலாடி தெரு. ஐயோ, என் பிள்ளைய கொண்டு போய் எங்கேயோ விட்டானே. எனக்கு அந்த இடம் நல்லா தெரியும். உனக்கு நல்ல இடம் தெரியாதே. சுருளி, என்னங்க? இப்ப என் மகனை மருமகனை கூட்டிட்டு வா. நான் மாட்டேங்க. ஓன்னா போன இல்லாட்டி கொலை விடும். அது சரி, 6லும் சாவு 100லும் சாவு. நானே போறேன் கொலகாரம்பேட்டைக்கு. ஐயங்கார திலகம் ஐயா. இப்ப சரியா போச்சா? அவளு கச்சிதமான வேஷம். கிருஷ்ணா வாங்க. அத்தாச்சி, கிருஷ்ணனுக்கு இது உண்டுங்களா? தாடி. என்னது? ஜோ தாடி எடுக்கலையா? நம்ம தாடி எடுக்க மாட்டான். நம்ம கிருஷ்ணன் பாய். சரி சரி, அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாடகம் நடத்துறதுக்கு பணம் போடுறவர். கிருஷ்ணன் காலத்துல சதுவனா இருந்தது. ஷேவிங் பண்ணாத கிருஷ்ணன் வச்சுக்கோங்க. அடாடாடாடா, சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா மாதிரியே இருக்கு. திருஷ்டி வட்டுடும். தப்பா நினைச்சுக்காதீமா, எனக்கு மைத்துனர் மாதிரி. அரே பாவனர் கி பீவி, நம்மளுக்கு திருஷ்டி எடுங்கோ. நாடகத்துக்கு திருஷ்டி பரிகாரமே நீர் தானே காணும். அடி அல்லு. என்ன என்ன ஏன் இப்படி கத்துறே? போச்சரி மரம் போச்சரி. முதல்ல போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணோம். என்ன ஆச்சுன்னா ஏன் இப்படி பதறே? ஒரு துண்டு காயத்துல அந்த லாரன்ஸ கல்யாணம் பண்ணிக்கதான் எழுதி வச்சுட்டு அவனோட ஓடி போயிட்டாரு உன் பொண்ணு. ஓடிட்டாளா? அடி அப்பி, மானம் போயிடுத்து, மரியாதை போயிடுத்து. அகிலாண்ட பாட்டிக்கு கொள்ளு பேத்தி, அம்புஜம் பாட்டிக்கு பேத்தி, இந்த அலமேலு பெத்த பொண்ணு இப்படி அனாச்சாரமா நடக்கலாமா? நடக்கலாமா? பரமாத்மா பகவானே, போயிட்டாலே. ஐயோ அகனே, விக்னேஸ்வரா, வெங்கடாஜபதி, உங்களையெல்லாம் காவல் வச்சுட்டு போனே. இப்படி காத்தாலும் மறந்துட்டாரே. என் பொண்ணு என்ன விட்டு ஓடிட்டாரே. நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு கண்ணனியா? அது தப்பு. அம்புஜப்பா ஒரு டாப்பா காய்க்கிடுவேன். பைக்கா போன கீழே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் என் பொண்ணையும் காணோம், வச்சிருந்த பகவானையும் காணோம். போற போடுங்க, 100 கூப்பிடுங்க. 100 மாவு தானே. 200 மைலுக்கு அந்த பக்கம் மாத்திராய் போயிட்டாரு. இங்க இருக்கிறது வேற இன்ஸ்பெக்டர். அந்த இடத்துல தான் கவனிக்கணும். அந்த 100 சொல்லலங்கடா, 100 சொல்ற. போன போடுங்க. ஹலோ. ஐயோ, இந்த ஹவாயில யார் எழுதா? வெறும் 100 கேட்க கூடாதா? அதுலயும் டிலேயா? நான் அலமேலுங்கிற அல்லு பேசுறேன். அகிலாண்ட பாட்டியோட பேத்தி, அதையும் சேர்த்து போய விஷயத்த சொல்லி. உங்களை இல்ல. என் பொண்ணு அப்காண்டு, வச்சிருந்த பகவான அப்காண்டு. நீ இதெல்லாம் சிறையெடுத்து நீ சிலை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மறைச்சியா? அந்த சிலையை நீ தானே எடுத்து வச்சிருக்க. உண்மைய எனக்கு தேசிய வரும். தேசி மாதிரி சாமி சிலைன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. யாரு? என்ன அவர் வெடுக்கு வெடுக்கு பேசுறார். திருக்கு நீங்களே பேசுங்களேன். அந்த இடத்துலதான் கவனிக்கணும். எந்த இடத்துலயா? எந்த இடத்துல? அப்போ அவங்க பொண்ணு காணாம போனாலே உங்களுக்கு தெரியும். ஐயோ, நான் ரிப்போர்ட்டை விளக்கலாம்னு. நீங்க விளக்க வேண்டாம், பார்ட்டி விளக்கட்டும். உங்களே தள்ளியா சார், என் பொண்ணு இருக்காளே அப்பி, இது அவ இல்ல, அவளை காணோம். விக்கிரம் காணும் சொன்னீங்களே, என்னோட பகவான் சிலை. நான் பிரார்த்தனை பண்ணி பகவான் சிலை. ஐயோ பாவம், அந்த இடத்துல தான் கவனிக்கணும். அப்போ
அந்த இடமும் உங்களுக்கு தெரியும். அட என்னடா பம்பா போச்சு, இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்ற வார்த்தைங்க. அந்த இடத்துல தான் கவனிக்கணும். இது என்ன நாடகம் கட்சி? எல்லாரும் அப்படி நில்லுங்க. விக்கிறதுக்காக சர்ச் பண்ணணும். என்ன பகவான் கடிச்சுட்ட? பொட்டி உள்ளே யாரா போல பகவானே? யார் நான் சிலை எடுத்தது? உண்மையை சொல்லுங்க. ஏமேன் எங்கிட்ட நாடகம் ஆடுறியா? தாடிய வச்சா நான் ஏமாந்துடுவேனா? இடிமேன் தாடிய பிச்சுடுவேன் பிச்சு. நம்ம கவாலி படுற ஆளு சார். கவாலி பையன் நகி. மாமனாரு கொஞ்சம் என்ன தெரியுமில்ல? ஹிட்லர் வீட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காம காலேஜ் பற்றி நடுங்கடா. ஏண்டா நீ? அது நான் குமரநாயர் கோழிக்கோடு. நீ ஜம்புதானடா? அதான் ஐயாவுக்கே தெரியுங்களே. அந்த சிலையில சீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பொண்ணு கிடைச்சது, எங்களுக்கு கேஸும் கிடைச்சது. மிஸ்டர் லாரன்ஸ், உங்களுக்கு அரசாங்க பண உதவி கிடைக்கும். நாங்க வரோம். மரியாதையா ரூம்ல கை பண்ணிட்டு வா. ஓகே டார்லிங். ஹலோ, இது பாருங்க லாரன்ஸ் வாய். அவ என்னமோ அவார்டு ரிவார்டுன்னு சொல்லிட்டு போற. என் பொண்ணை தொட்டுட்டு விட்டுட்டு ஓடினான்னு பாக்குறல, விட மாட்டேன். மேல வாங்கோ மாமியா. அம்மா நான் கூட்டிட்டு வரேன்டி. சமுத்துடு. ஹலோ, மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. வாங்க. அந்த இடத்துல தான் கவனிக்கணும். இந்த கராட்டாவில கிருஷ்ண வேஷம் போட்டுட்டு வாடகை கொடுக்காம போயிட்டானே, அவனை நடுத்ததுல நாய் கொடுங்க. ஐயோ மூடாதீங்க, நாய் துரத்துது. முடியாது. அம்பாமி கேகன்னு சும்மாவா சொன்னா? லோகத்துல பாபாத் மக்கள் நிறைஞ்சு கூட்டா போய் பகவான் கலியுகத்துல துஷ்ட சம்மாரம் பண்ண வரத்தான் போறார். நம்ம மீராபாய், துக்காராம் இவாளுக்கெல்லாம் பகவான் காட்சி தரலையா? ஏன் ஓய் ரீசெண்டா நம்ம தியாகர்வாளுக்கு பகவான் காட்சி தரலையா? நாமெல்லாம் நாமாவில சொன்னா எப்பவும் பகவான் ஓடி வரத்தான் போறார். கிருஷ்ணா ஓய் பகவான் ஓடி வர்றார். பகவான் ஃபேமிலியோட பூலோகத்துல ஓடிட்டு இருக்க. ஆமா ஓய் பகவான் கல்றன்னா நாயாக்கி கூட்டு வந்திருக்கார். விடாதீங்கோ, பிடிங்கோ. தம்பி போது என்ன கோலம்? பகவானுக்கு காத்து விடுங்கோ. அவசரத்துல உண்டியில எடுத்துட்டு வர காப்பாத்துறா. உங்களை தேடித்தான் நான் வந்தேன். வண்டியில இருங்க, வீட்டுக்கு போலாம். ஐயோ, இந்த கோலத்துல அப்பா எங்களை பார்த்தாரு, தொலைச்சு விடுவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதே வேஷத்துல வண்டியில இருங்க. உங்களை பார்த்ததும் அப்பா அலரும்படியா நான் ஒரு வழி செய்யறேன். பகவான் போறாரு. ஐயோ பகவான் போறாரு. கருடன் மேல போறவர் கார்ல போறாரு. கிருஷ்ணா கிருஷ்ணா அடிமடை அவன் சுவாமி சட்டநாதா. நீ ஆரம்பித்த என்னங்க இது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. திருச்சிகள காரணம் பேரு நாங்க தவச்சுக்கிட்டு இருக்கோம். பேசுங்க சண்டை காரணம் முதல்ல எப்படி தடிய தூக்குற வயசா இது? முடிஞ்சது தூக்குறோம். என்ன மழையன்னு சொல்றாங்க, எனக்கு பொத்துக்கிட்டு வராதா? மழையனுக்கே பொத்துட்டு வந்து அடிமடை எனக்கு எப்படி பொத்துக்கிட்டு வரும்? போதும் நிறுத்துங்க. அதோ சுண்ணி வந்துட்டேன். போன வேற என்னாச்சு? பிள்ளைகளை வர்றாங்களா? உடனே கிடைச்சாங்களா? தேவி சரவணா வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கார்ல ஏறுங்கன்னா ஏறினா தானே. கார் வேண்டாம் தேர் கொண்டாங்கிறாங்க. தேரா? ஆமா, சாமி போற கோயில் தேர். என்னடா உளர்ற? அது எதுக்குடா? தம்பி இப்ப சரவணை இல்ல கண்ணன், தேவி இப்ப தேவி இல்ல ராரா. ரெண்டு பேரும் கடவுள் ரூபத்துல வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற நீ? நான் உண்மையைத்தான் சொல்றேன். என்னடா கோய் கோய் கோய்? நான் இப்ப திருடாழ்வா. நான் கூப்பிடுறேன் பாருங்க. கண்ணா, கார்முகில் வண்ணா. பரந்தாமா, பக்த வச்சலா, லாடு கிருஷ்ணா, உன் திவ்ய தரிசனத்தை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த கோவிந்த உத்திஷ்ட கோவிந்த கருட துவஜ. ராதா சமேதா கிருஷ்ணா
இல்லடா ஃபாதர். கொப்பை உன்னை பெற்ற தந்தையடா நான். தந்தை தந்தை. ஓ, ஆதிசேஷன் குடைபிடிக்க, ஆழ்கடல் இரண்டாக பிரிந்து தானாக வழி கொடுக்க, குழந்தை போல் குவா குவா என்று கத்திய என்னை கூடையிலே சுமந்து சென்ற அந்த வசுதேவரா தாங்கள்? கூடைய சுமக்கிறதுக்கு நான் என்ன காய்கறி வியாபாரமா பண்ண? பாலை சுமரேன். என் பெயர் கண்ணன், கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், கிருஷ்ணன், மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன். அப்பா சரவணா, உனக்கு வச்சது ஒரு பேரு, பல பேரை சொல்றியப்பா. ஏன் சொல்ல மாட்டான்? அழகா இருந்த பிள்ளைகளை அறப்பைத்தியம் ஆக்குனதே இவன். நல்லா இருந்த குழந்தைகளை கொண்டு போய் எங்கேயோ பதுக்கி வச்சு ராதாகிருஷ்ண வேஷம் போட வச்சு பாட்டு பாட வச்சு எங்க படாத பாடுபடுத்தி பைத்தியமா ஆக்கிட்டேனா பாவி. பிரபு, ஐடியா பண்ணி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சதுக்கு எனக்கு கிடைக்கிற பைசா இது. சத்தப்பா, எதிரியாகி உங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆத்திரத்துல புருஷன் உண்டாட்டி பிரிச்சு வச்சாரே பெரிய வச்ச பிரிச்சானா? இவங்க 2 பேருடைய இன்பத்துக்கு தடைப்பட்டது யார்? தடைப்பட்டானா? மீனாட்சி, நீயும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த, நான் என்ன செய்வேன்? என்னிலும் எப்படி? மாமி என்ன செய்வார்? பாவம் பொம்பளை. அருமை காதலர்கள் படும் அவர்களை கண்டு கவலை கொண்டு அவர்கள் இருவரையும் ஹோட்டல் குல்வானில் ஒளிய வைத்தேனே, அது தவறா? அண்ணன் என்ற பாசத்தால் தங்கையை வாழ வைத்தேனே, அதுதான் என் தவறா? நண்பன் என்ற முறையிலே அன்பில் தர்மம். என்னது இலக்கணமா எல்லாரையும் சாட்சியா நிக்க வச்சு என் மகளை லூசாக்கின குற்றத்துக்கு உன்னை கூண்டல நிறுத்தி கேட்காத கேள்வி கேட்டு தளபதியை வைக்கல. நான் அட்வொகேட் இல்லடா, கேட் இல்ல. சத்தியம் பரபிரம்மம் புருஷம் கிருஷ்ணபிண்டலம் ஊர்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமः ஸ்ரீ விஸ்வரூபாயவை நமவோ நமயிதி. சரி, நீங்க பகவானா இருக்கலாம், பெற்றோர் பாவம் தலை குனிஞ்சு நிக்கிறச்சே பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? பரமாத்மா பக்த வச்சலா, நீங்க மறுபடியும் பழைய சரவணனா உருவெடுத்து அவருக்கு சரியான பதிலை சொல்லுங்கோ, சரியான பதிலை சொல்லுங்கோ. யுவரான, தன் மைந்தன் படித்து பட்டம் பெறும் வரை அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று தந்தை விரும்புவது தவறா? எங்க அந்த துரோகி? அதோ ரமேஷ் இந்த குடும்ப விஷமியின் பேச்சை கேட்டு 200 மைலுக்கு அப்பால் இருக்கும் பெங்களூருக்கு சென்று என் தந்தையின் எதிரி மகள் கழுத்திலே தாலி கட்டியது தவறில்லையா? அங்கு வந்த என் தந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், தண்டித்திருக்கலாம், கண்டித்திருக்கலாம், இந்த உறவையே துண்டித்திருக்கலாம். செய்தாரா? இல்லை. ஏன்? அந்த பெண் காலிலே விழுந்து அழுதவுடன் அபயமளித்து தன் வீட்டிலே அடைக்கலம் அளித்தார். அவர் மேலே கேஸ் போறேன் சொன்ன மாமனார் மண்ணால் கட்டி தந்தையின் வார்த்தையை காக்க முடி துறந்தான் ராமன். நான் என் தந்தையின் மானத்தை காக்க எல்லாவற்றையும் துறக்க திட்டமிட்டு விட்டேன். என் தந்தையே, மகனே, பிதாவே, மைந்தா, கற்பக தருவேன், என் அருமை சிசுவே, காலத்தை எழுதுவேன், என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை பிதா, உன் மண்டைக்குள்ள இவ்வளவு சட்ட நுணுக்கங்களா? இதை புரிந்து கொள்ளாமல் உன்னை நோகடித்து விட்டேனடா மகனே. உன்னை பெற்றெடுத்த முறை நான் இன்றைய அடைந்தேன். அடே பெங்களூர் ராமசாமி, இப்பொழுது என்னடா உன்னுடைய வாதம்? உள்ளயே ஓம் பக்கம் சேர்ந்த போது என் வாதம் பக்கவாதம் தான். நீங்க ஏன் தலை குனிறீங்க? நான் இருக்கேன். எல்லா பிளானையும் சொல்லி கொடுத்துட்டு என்ன ராதா மாதிரி நடின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிறாரா? என்ன வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களாப்பா? கட்ட பொண்டாட்டியே திறந்துடுறாரா? இது கூட என்ன வாழ்க்கை வேண்டி கிடக்குது. வாங்க பாப்போம். Appa, she's going. Let her go. You are my son. And also I'm a son-in-law of Bengaluru Ramswamy. Saravanan, about time. March upstairs. பெங்களூர் ராமசாமி, இப்ப சொல்றா, யார் ஜெயிச்சது, யார் தோத்தது? நான் தோத்துட்டேன்டா. பொண்ணை பெத்தவன் எப்பவுமே தோத்துட்டான்டா போவான். என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுறான். சௌரி, கையை தூக்கு. என்னடா தலைவணங்கிற தலைப்பாய வைக்கிற? இதையே தலையா நினைச்சுக்கடா. கூட்டமா இருக்கு, தனியா விழுவுற. பொண்ணுக்கு வாழ்வு விடுறான். தேவி, அப்செட் அப்செட். பெங்களூர் ராமசாமி, செட்டா பெங்களூரு. ஜானகி, Come in.
அன்பே